வணக்கம் நண்பர்களே, இது விடிஎல் பிளாக்ஸ் கதை கேட்கலாம் வாங்க. நாம இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிற கதை என்னன்னா, பாலகுமாரன் அவர்கள் எழுதிய அகல்யா. போன எபிசோட்ல அகல்யா அவங்க கண்ட கனவு பத்தி எல்லாம் சிவசு கிட்ட சொல்றாங்க. சிவசு ஆறுதல் சொல்றாரு. இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அகல்யாவோட முன்னாள் கணவர் என்ன ஆனாருன்னு பார்க்கலாம். அகல்யா பகுதி 9. சின்னசாமி எங்கே? எனக்கு தெரியாது சாஹேப். A38285. சின்னசாமி காணவில்லை. எங்கே? நான் எதுவும் அறியாதவன் சாஹேப். அத்தனை நாய்களையும் வெயிலில் படுக்கவை. வரிசை வரிசை வரிசை. A32168 லான்ஸ் கார்பரல் ஜெய்சிங் ஆஜர் சார். A2168 கார்பரல் மஞ்சுநாத் ஆஜர் சார். C18236 சார்ஜன்ட் மேஜர் நந்தா ஆஜர் சார். 60 குரல்கள், 60 அடையாளங்கள். சின்னசாமி இல்லை. A38285 சின்னசாமி இல்லை. என்னையிலிருந்து இல்ல? தெரியல சாப். கைதிகளை அடிச்சு என்ன பயன்? உங்களை நிக்க வச்சு சுடணும். எல்லைகளுக்கு செய்தி கொடு, வலைப்பரப்பு. சாப், இவங்களை என்ன செய்யறது? வெயிலில் ஓட விடு, சாகட்டும். ஐயா, ஐக்கிய நாடுகள் ஒப்பந்த பிரகாரம் கைதிகளை துன்புறுத்துவது. ஜெய்சிங் முன்னேறி விரைப்பாக பேச மறுபடி தாக்கப்பட்டார். அன்றிகள் முணுமுணுத்தார். என்ன சொன்னாய்? மறுபடி தாக்கப்பட்டார். முகத்தில் விழுந்த ரத்தத்தை துடைத்துக் கொண்டு கேட்டார். முட்டாளே, காணாமல் போனது A38285 சின்னசாமி என்பது உனக்கு தெரியுமா? தெரியாம என்ன? ஏதோ ஒரு நாய், இந்திய நாய். என் கணக்கு ஒரு இந்திய நாய். உனக்கு கடைசி வரை 38285 கிடைக்காது. ஏன்? அவன் செத்து போனான். விழா கிழிஞ்சிருச்சு. அப்போ தப்பித்தது யாரு? தெரியாது. சரி, சும்மா இரு. அவன் தலையிலிருந்து தோல் வரை போர்த்திய துணியில் அரேபியன் போல கப்பலிலிருந்து இறங்கி சுங்க கட்டிடத்துக்குள் நுழைந்தான். சுங்க அதிகாரி முன்னேறி சலாம் அலைக்கும் என்றார். அலைக்கும் சலாம். உச்சரிப்பு மாறி புதிதாய் நின்றது. மறுபடி சொல். அலைக்கும் சலாம். தப தபவென்று 4 காவலர்கள் முன்னேறி அவனை சுவரோடு நிறுத்தினார்கள். அவன் நெற்றியை தடவினார்கள். சுத்தமாய் உரித்தார்கள். தவறு நேர்ந்து விட்டது. மறுபடி சொல் என்ற போது சலாம் அலைக்கும் என்று ஆரம்பித்திருக்க வேண்டும். ஓ, என்ன உன் கழுத்தில் இரத்த காயமா? தெரியலையே. என்ன என் கழுத்தில்? டாக்டரிடம் அனுப்பு இவனை. இது என்ன தேசம்? சவுதி அரேபியா. நீ எங்கிருந்து வருகிறாய்? இந்தியாவிலிருந்து. பாஸ்போர்ட்? இல்லை. எதற்கு வந்தாய்? வறுமை, பிழைப்பு தேடி. அடிக்க கை ஓங்கிய போது குனிந்து கொண்டான். அடிக்க முனைந்தவனை மற்றவன் தடுத்தான். வறுமை என்கிறவனை அடித்து என்ன பயன்? மேலும் இவனை நீ தொட வேண்டாம். ஏன்? அவர்கள் இதை ரகசியமாய் பேசிக்கொண்டார்கள். அவனை வினோதமாய் பார்த்தார்கள். அவனுக்கும் அந்த சந்தேகம் இருந்தது. டாக்டர் தெளிவாய் சொல்லிவிட்டார். தனியாய் அடைத்து வையுங்கள். இவன் குஷ்டரோகி. அவன் அழுதான். அகல்யா, அகல்யா, அகல்யா என்றான். 6 நபர்கள் பம்பாய் துறைமுகத்தில் இறக்கப்பட்டார்கள். மகாராஷ்டிர போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள். ஒரு மத்திய புலனாய்வுத்துறை அதிகாரியும் இருந்தார். காகிதங்கள் கையெழுத்திடப்பட்டன, மாற்றிக்கொள்ளப்பட்டன. 6 நபர்களின் அங்க அடையாளம் எடுக்கையில் கடைசி அடையாளம் குஷ்டரோகி என்பதாய் மட்டும் இருந்தது. அவனுக்கு வலது கண்ணில் அதிக நீர் வழிந்தது. துடைக்க துடைக்க பார்வை வெளிரிற்று. மூட்டுகளில் நிற்க முடியாமல் வலி தெரித்தது. 10 நாட்கள் கழித்து கோர்ட்டில் நிற்க முடியாமல் உட்கார அனுமதி கேட்டான். மராத்தியில் பேசினான். பிள்ளை என்று பெயர் கொடுத்திருக்கிறீர்கள். எந்த ஊர் மலையாளி நீ? 6 பேரில் 4 பேர் மலையாளிகள். விசா இல்லாமல் அரேபியாவுக்கு பிழைக்க போனவர்கள். அங்கே கடத்தல் கப்பலில் இறங்கினவர்கள். அவன் குரல் வந்த திக்கை வெறித்து பார்த்தான். சோர்வோடு இருந்தான். நான் கேட்பது காதில் விழவில்லை? இல்லை என்று தலையசைத்தான். செவியில் சதா ஓர் ஓசை கேட்க துவங்கிவிட்டது. காதும் கழுத்தும் விரலும் ரணமாகிவிட்டன. இந்த உடம்போடு எந்த தேசம் போக முடியும் முன்னால்? நமது நாட்டிற்கே பெரிய அவமானம். நீ 6 மாத கடுங்காவல். அடுத்த ஆள்? அடுத்த ஆள் நீயும் மலையாளியா? சுஜலாம் சுபலாம் ஜனரஜ நீயுபலாம். விடியல் நேரத்து ரேடியோ மாதிரி காதில் ஒரு தம்பூர் சுருதி சதா கேட்டுக்கொண்டிருந்தது. இது என் தேசம். 6 வருடம் கழித்து நான் தொடும் தரை என் தேசம். அவன் குனிந்து கோர்த்தரையை தொட்டு தலையில் வைத்துக் கொண்டான். சிரித்தான். போலீஸ்காரனிடம் கெஞ்சி 2 கார்டுகள் வாங்கி ஒன்றை பத்திரிகைக்கு எழுதினான். இன்னொன்றில் அகல்யா என்று பம்பாய் விலாசம் எழுதினான். மறுநாள் பத்திரிகைகளிலிருந்து ஒரு ஆள் வந்தார். உற்று பார்த்து விட்டு போனார். அடுத்த 1 மணியில் பத்திரிகை அதிகாரிகள் 2 பேர் வந்தார்கள். அவனுக்கு தெரிந்தவர்கள். அவன் அழுதான். அவர் குனிந்து அவனிடம், சற்று பொறுத்திரு, ஆட்சி மாறிவிட்டது. இப்போது அம்மையார் இல்லை. உன் விஷயம் சிக்கலானது. பத்திரிகைக்கு ஆபத்து வரக்கூடியது. யோசித்துவிட்டு உடனே வருகிறோம் என்றார். அடுத்த அத்தியாயம். சரி சரி, அழாதே.
ஆரம்பத்திலிருந்து சொல். ஏன் இவ்வளவு கடுமையாய் மாறிவிட்டீர்கள்? உயிர் வாழ்தலுக்காக ஒவ்வொரு நிமிடமும் பத்திரிகை மூடலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய எதிரிகளை சம்பாதித்துக் கொண்டு விட்டோம். நம்முடையது மிகப்பெரிய பத்திரிகை இல்லையா? மிக பெரியது எது? பத்திரிகையா? முன்னாள் பிரதமரை கைது செய்து அழைத்து போகும் காலம் என்று. பத்திரிகை எந்த மூளை? யாருக்கு இப்படி பயப்படுகிறீர்கள்? யாருக்கும் பயப்படவில்லை. நேற்று முளைத்த எம்எல்ஏவுக்கு, அவன் மைத்துனனுக்கு, மைத்துனன் வைப்பாட்டிக்கு அரசியல் பழிவாங்கும் நாடகமாகிவிட்டது. நான் ஜெயித்தவுடன் உன்னை வெட்டுவேன், நீ ஜெயித்தவுடன் என்னை வெட்டுவாய். எதிரியிடமிருந்து நான் தப்பித்தது வீரம் இல்லையா? நீ சோல்ஜராக இருந்தால் வீரம்தான். நீ பத்திரிகை நிருபர், இன்று வேண்டா பத்திரிகையின் நிருபர். அரசு உன்னை வேவு ஆள் என்று கைது செய்யும். பத்திரிகை மூடப்படும். இடையே இத்தனை வருடம் நான் பட்ட சிரமங்கள் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியும். நீ சொன்னவை அனைத்தும் புரிகிறது. பாகிஸ்தானிடம் மாட்டிக்கொண்டு பொய்யான பெயரில் கைதாகி, அங்கிருந்து தப்பி அரேபிய நாட்டிற்கு போய் வேறு பெயரில் இறங்கி, மறுபடி கைதாகி, விசா இல்லாமல் ஓடியவனாய் தண்டிக்கப்பட்டிருக்கிறாய். ஏன் பாகிஸ்தானில் வேறு பெயர் கொடுத்தாய்? என் அடையாள கார்டுகள் கழுத்துப்பட்டி தொலைந்து விட்டன. யாருடைய கழுத்துப்பட்டியையோ என் கழுத்தில் கட்டி ஒரு சர்தார்ஜி என்னை காயங்களிலிருந்து காப்பாற்றினார். பல நாட்கள் சுயநினைவின்றி இருந்தேன். எப்படி உடம்பு கோரப்பட்டது? சிறை கொடுத்த சீதனம். மருந்துகள் கிடைக்கின்றனவா? இன்று விடுதலை. என் மனைவி பற்றி தெரிந்ததா? சென்னைக்கு செய்தி சொல்லியிருக்கிறோம். விவரம் நிச்சயம் கிடைக்கும். விடுதலைக்கு பிறகு என் கதி? நான் நல்ல நிருபர் இல்லையா? இந்த பத்திரிகைக்கு நாயாய் உழைக்கவில்லையா? வாஸ்தவம். உழைத்தாய். ஒன்று சொல்கிறேன் கேள். உன் விவரம் தெரிந்தால் நிச்சயம் பத்திரிகை மூடப்பட்டு பல பேர் தெருவில் இருக்க நேரிடும். நீ இறந்தவனாகவே இரு. உனக்கு கிடைத்த புதிய பெயரோடு வெளியே வா. முடியாது. சகலமும் சொல்வேன். முட்டாள். அதற்கு நேரம் வரும். மறுபடி ஆட்சி மாறும். அன்று வாழ்க்கை சரிதமே எழுதலாம், சம்பாதிக்கலாம். அதுவரை பெரியவரிடம் பேசினோம். முதலாளி 10,000 கொடுத்திருக்கிறார். சென்னைக்கு போ, சௌகரியமா இரு. மேலும் தேவையானால் கேள். ஒரு விஷயம், பெரியவர் அழுது பார்த்ததில்லை என் வாழ்நாளில். உன் கதை கேட்டு துடித்து போனார். அந்த இரக்கத்தை பயன்படுத்திக்கொள். எதிர்த்து மடியாதே. கொலையே செய்வீங்களா? பத்திரிகை மிக முக்கியம். கொலை என்பது உடலை சாய்ப்பது மட்டுமில்லை. உன்னை பற்றி பத்திரிகை அலுவலகத்தில் உள்ள சகல காகிதங்களும் அழிக்கப்பட்டு விட்டன. நீ பத்திரிகையை பொறுத்தவரை இறந்தவன். கடவுளே, கடவுளே. நானும் பிரார்த்திக்கிறேன், பயத்தோடு பிரார்த்திக்கிறேன். தோஸ்த் மேரா தோஸ்த், உனக்கென்று ஒரு நாள் வரும், காத்திரு, பொறுமையாயிரு. வெளிவரும்போது நான் உன்னை மறுபடியும் பணத்தோடு சந்திப்பேன். சென்னைக்கு டிக்கெட், உடைகள், பெட்டி, விலையுயர்ந்த மருந்துகள் சகலமும் எடுத்து வருவேன். காட்டிக் கொடுக்காதே தோஸ்த். வாழ்க்கை சிரமமானது. மேலும் சிரமமாக்காதே. கண் பார்வை எப்படி இருக்கிறது? அப்படியேதான். தெருமுனையில் வந்து ஆட்டோவில் இறங்கினான். கைப்பையை தோளில் போட்டு போர்வையில் உடலை சுற்றி கொண்டான். தெருப்பெயரை விசாரித்து உறுதிப்படுத்தி கொண்டான். மெல்ல தடி ஊன்றி நகர்ந்தான். அகல்யா, அகல்யா, அகல்யா. கைத்தடி தரையில் தட்டின போதெல்லாம் அவள் பெயரை மனசு உச்சரித்தது. அகல்யா மாண்டிசோரி. இதுதானா? இதுதானா? அகல்யா மாடியிலிருந்து வெட்ட வெளியை வெறித்து கொண்டிருந்தாள். யாரோ தெருவில் கோல் தட்டி கொண்டு போனார்கள். பெயர் பலகையை நிமிர்ந்து பார்த்தார்கள். அகல்யா ஐயோ என்று கத்தினாள். அப்பா, அப்பா என்று கூவிக்கொண்டு கீழே ஓடினாள். சட்டென்று ஹாலின் நடுவே நின்றாள். சகலமும் சிதறும், சகலமும் சிதறும், சகலமும் சிதறும். இந்த பள்ளிக்கூடம், தன் பெயர், தன் வாழ்க்கை, தன் மதிப்பு, தன் புருஷன், அத்தனையும் சிதறும். சொர்ணத்தம்மா, இங்க வாங்க. வாசல்ல யாரோ என்ன கேக்குறாங்க. நான் இங்க இல்ல. என் பேர்ல யாருமே இல்லைன்னு சொல்லுங்க ப்ளீஸ். இங்க வாங்க. அங்க அந்த ஆள் தான். உடனே திடமா இல்லைன்னு சொல்லுங்க. சொர்ணத்தம்மா அவன் கேள்விகளை மறுத்து கொண்டே இருந்தாள். அகல்யா வராந்தா நிழல் ஓரம் சரிந்து அமர்ந்தாள். கனவுகள் அத்தனையும் சரி, அத்தனை கனவுகளும் சரி. அவன் சாகவில்லை, சாகவில்லை. எப்படி வந்தான்? எவ்விதம் பிழைத்தான்? ஏன் இப்படி ஆயிற்று உடம்பு? சிவசு, சிவசு. அனுப்பிட்டேம்மா. கண்ணு சரியா தெரியல. உடம்பு வேற நல்ல உடம்பில்ல. சொர்ணத்தம்மா, இன்னொரு காரியம் செய்யறியா? தெரு தாண்டினதும் பேசி எங்கேயாவது ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறீங்களா அந்த ஆளை? யாருமா அது? சொல்றேனே, தெரு தாண்டி போகுதே. என்னண்ட கொஞ்சம் பணம் தான் இருக்கு. அகல்யா உள்ளே ஓடிப்போய் பீரோவை திறந்து எல்லா காசையும் எடுத்து வந்து சொர்ணத்தம்மாளிடம் கொடுத்தாள். இந்த உடம்புக்கு தனி ஆஸ்பத்திரி இருக்குமா? எங்க? செங்கல்பட்டாண்ட. சேர்த்துடுங்க. என்னை யாருன்னு கேட்டா சமூக சேவகின்னு சொல்லுங்க. யாருமா அது? சொல்றேன். இரவு சில்லென்று இருந்தது. சின்னதாய் மேகங்கள் அலைந்தன. கொல்லைப்புறம் பவழமல்லி கட்ட வீழ்ந்தது.
வத்சலா சமையல் அறையில் விளக்கு போட்டு ஜன்னலோரம் உட்கார்ந்தாள். தாழ்வான ஜன்னல். உட்கார்ந்தபடி பார்த்தால் கொல்லைப்புறம் தெரியும், வானம் தெரியும், மேகம் தெரியும், சில சமயம் நிலவும் வரும். மனைப்பலகையை மடியில் வைத்துக் கொண்டு தடவி கொடுத்தாள். அதை நிமித்தி சுருதி பெட்டி போல் பாவனை செய்து சப்தமிழாமல் மனசுக்குள் சுருதி தேர்த்தாள். நீங்க பாடுவீங்களா வத்சலா? தெரியாது. ஆனால் வத்சலாவுக்கு பாட ரொம்ப ஆசை. ஊர் மொத்தமும் மயங்கி போகும் குரலாய் தனக்கு வர வேண்டும் என்ற ஆசை. ஆனால் போலி குரலில் தான் பாட்டு பாட முடிகிறது. பளீரென்று கனமாய் உரக்க பாட நினைத்தால் விசிறு தட்டுகிறது, சுருதி பிறழுகிறது. பொய்க்குரல் பாட்டு தனக்கு மட்டும்தான் பாடிக்கொள்ள முடிகிறது. அவள் பொய்க்குரல் பாட்டை ரசிக்க வேண்டுமெனில் ஒரு ஆள் நெருக்கமாய் உட்கார வேண்டும். தோளில் முகம் சாய்த்து பாடும் போதுதான் நல்லபடி பாட முடியும். அவ்வளவு நெருக்கத்தில் யாருக்கும் பாடியதில்லை. சாருவிடம் பாடிய போது, சரி செமை கிக்ல இருக்கா போல இருக்கு, அம்மா தாங்காதிரி தாயே, வெடிச்சிட போறேன் என்றாள். அவள் பேசியது சிரிப்பையும் வேதனையும் சேர்த்து கிளறியது. அடுத்த வருஷம் பாட்டு பாட தெரிஞ்ச டீச்சர் கிட்ட சேர்த்துடணும். சுருதி பெட்டியும் வீணையுமா குழந்தைங்களுக்கு பாட்டு சொல்லி தரணும். இறைச்சலா இல்லாம மெல்ல மெருதுவா பாட்டு சொல்லி தரணும். இந்த சம்மர் லீவ்ல நீங்க வேணா பாட்டு கத்துக்க ஆரம்பிங்களேன். நான் என்னைக்கு கத்துக்கிட்டு என்னைக்கு சொல்லித்தரது? உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்னா வேணாம். சரி கத்துக்கிறேன். நான் சொல்றதுக்காகவா? வத்சலா நிமிர்ந்து பார்த்தாள். எங்கிருந்தோ சின்ன தைரியம் சட்டென்று மனசுள் ஒட்டி கொண்டது. ஆமாம் என்றாள். அடடே, விருப்பம் இல்லாம செய்றீங்க? விருப்பத்தை வரவழைச்சுக்க போறேன். வெரி குட். எவ்வளவு செலவாகும்னு கேட்டுக்கங்க, ஸ்கூல் கொடுத்துடும். எவ்வளவு தூரம் இருக்கு? பாட்டு கத்துக்க தினம் போறீங்களா? வர்ணம் ஆரம்பிச்சேன் இன்னைக்கு. பாடுங்க கேட்கலாம். என்ன ராகம்? மோகனம். இப்படி சட்டுன்னு பாட முடியும்னு தோணல. நாளாகும் அதுக்கு. வீட்டுல பாடுறீங்களா? வெரி குட். என்னைக்கு உங்களுக்கு நம்பிக்கை வருதோ அன்னைக்கு பாடுங்க போதும். உடனே நெஞ்சுக்குள் பாட்டு கிளம்பிற்று. சுகுமாரா என் தாபம் தனை நீ அறியாயோ மாறா. பாட முடியவில்லை. சாருமதி, பேரண்ட்ஸ் டே வருது, என்ன செய்யலாம்? டிராமா போடலாம், குரூப் சாங்ஸ் பாட வைக்கலாம். சிவசு சார், புதுசா ஏதாவது? மாறு வேஷ போட்டி வேண்டாங்க. நிறைய குழந்தைங்க குறவன் குரத்தியாவே வந்துடும். வத்சலா வாய் விட்டு சிரித்து விட்டாள். சிவசு திரும்பி வத்சலாவின் சிரிப்பை ஆமோதித்தான். வத்சலா சட்டென்று அடங்கினாள். பளிச்சென்று ஒரு யோசனை மின்ன பேசினாள். எல்லா குழந்தைகளும் ஒரே வேஷம் போட சொல்வோம். பாரதியார் வேஷம் போட்டு ஒரே பாட்டை எல்லா குழந்தைகளும் பாட வைப்போம். நல்லா இருக்குமா? தேர் யூ ஆர். இப்பதான் டீச்சரா வரீங்க. வெரி குட் வெரி குட். என்ன பாட்டு பாட சொல்ல போறீங்க? வெள்ளை நிறத்தொரு பூனை. வேணாம், ஜாதி சமாச்சாரம் முன்ன மாதிரி அவ்வளவு மோசமா இல்ல. பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால். குழந்தைகளுக்கு சிரமமா இருக்காது? பாருக்குள்ளே நல்ல நாடு. சாரு இடையே புகுந்தாள். புதுசா சொல்லுங்க. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி. வத்சலா நினைப்பூட்டினாள். செய்யலாம். இது மட்டும் கஷ்டம் இல்லையா? சாரு இடைமறித்தாள். கஷ்டம்தான். சாரு, நீங்க பாடிடுங்க. பசங்க பாரதியார் ஆக்ஷன் செய்யட்டும். பாட அவசியம் இல்ல, பாடினாலும் தப்பில்ல. 20 குழந்தைகளுக்கு வத்சலாவும் சாருவும் அகல்யாவும் பாரதி வேஷம் போட்டார்கள். திரை தூக்க முண்டாசும் மீசையுமாய், குங்கும பொட்டோடு மேல் கோட்டும் வேஷ்டியுமாய் 20 குழந்தைகள் கை கூப்பி மேடையில் நிற்க சிவசு அதிர்ந்து போனான். தூணை இறுக பிடித்து கொண்டான். வத்சலா குரல் இழைய பாடினாள். இதை வந்தனை கூறி மனதில் இருத்தி என் வாயுற வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் என்று வணங்கேனோ என்று முடித்தாள். திரை விழ கூட்டம் கைத்தட்டிற்று. ஒரு பாரதி திரையை விலக்கி அம்மா என்று கூட்டத்தை நோக்கி பெரிய விழிகளால் தேடிற்று. நான் பாடின பாத்தியா என்று கேட்டது. பாட்டை விட அந்த குட்டி பாரதி திரை விலக்கி தன் அம்மாவை தேடியதும் சிவசு நெகிழ்ந்து போனான், உடைந்து போனான். உள்ளே ஓடி கொத்தாய் கைக்கு 4 குழந்தைகளை அணைத்து கொண்டான். ஐயா ஐயா, பாரதி பாரதி என்று சந்தோஷமும் துக்கமும் வேதனையும் விதிர்ப்புமாய் ஒரு சின்ன குலுங்கலோடு குழந்தைகளை முத்தமிட்டான். சிவசு சிவசு, என்ன இது? ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அகல்யா. பாரதி எப்பேற்பட்டால் நாம் கவனிக்காம விட்டுட்டோம். சிவசு, குழந்தைகளை விடுங்க. அத்தனையும் அணைச்சிக்க தோணுது அகல்யா. குழந்தைகள் பயந்துரும் சிவசு. சரி. முகத்தை துடைத்து கொண்டு பின் மாடி ஏறி திறந்த வெளிக்கு வந்தான். அடுத்தடுத்து குழந்தைகள் வேறேதோ பாடின. கைத்தட்டலும் கூச்சலும் கேட்டன. வத்சலா இருட்டில் மெல்ல நகர்ந்து படியேறி மாடிக்கு வந்தாள். வானத்தை வெறித்து கை கட்டியபடி நிற்கும் சிவசுவிடம் நெருங்கினாள். அந்த புரோகிராம் நல்லா இருந்துச்சா என்றாள். சிவசு பட்டென்று திரும்பினான். ரொம்ப நல்லா இருந்துச்சு வத்சலா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்க கையை கொண்டாங்க இப்படி ப்ளீஸ் என்று கைகளால் அவள் கைகளை பற்றி கண்ணில் ஒற்றி கொண்டான். உங்கள் ஐடியா இது வத்சலா. கிழிந்த நாராயிடுச்சு மனசு.
என்னென்னமோ தோணிடுச்சு. உங்களுக்கு தோணலை இப்படி? உங்களுக்கு உங்க அப்பா அம்மாவை ரொம்ப பிடிக்குமா சிவசு சார்? எஸ். எனக்கு பிடிக்காது சிவசு சார். புரியுது வத்சலா. நான் முதலா நிம்மதி அனுபவிச்ச இடம் இந்த இடம்தான். நம்ம பள்ளிக்கூடம் தான். இவ்வளவு சிநேகமா பிரியமா கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி யாரும் என்கிட்ட இருந்ததில்லை சிவசு சார். புரியுதுமா? நீங்க இன்னைக்கு குழந்தைகளை கட்டி குலுங்கினதும் நான் அழுதுட்டேன். இத்தனை அன்பா, இத்தனை பெரிய மனசான்னு தவிச்சிட்டேன். ஐ லவ் யூ சிவசு. சிவசு இந்த நிமிடத்திற்கு தயாரா இருந்தவன் போல முகத்தை பொத்திக் கொண்டான். கன்னத்தில் கையூன்றி தரையை வெறித்தான். நான் பேசினது தப்பா இருக்கலாம். ஆனா இதை அடக்கி வச்சுக்க முடியல. உங்க மனசு வருத்தப்படலாம். இருந்தாலும் மறைக்க முடியல. பொய்யா திரியறத விட நிஜம் சொல்றது நல்லதில்லையா? நான் எதையும் எதிர்பார்க்கல சிவசு சார். பதிலுக்கு நீங்க சொல்லணும்னு கூட எதிர்பார்க்கல. எனக்கு தோணினதை சொன்ன. மறுபடி சொல்றேன். ஐ லவ் யூ சிவசு. ஐ லவ் யூ. மெல்ல குனிந்து நிலம் தொட்டு அவனை வணங்கினாள். திரும்பி நடந்து படிகளில் இறங்கி மறைந்தாள். பேயவள்கான் எங்கள் அன்னை, பெரும் பித்துடையாள் எங்கள் அன்னை, காய்தழல் ஏந்திய பித்தந்தனை காதலிப்பாள் எங்கள் அன்னை, வேதங்கள் பாடுவாள் காணீர், உண்மை வேல் கையிற் பற்றி குதிப்பாள், ஓதரும் சாத்திரம் கோடி உணர்ந்து ஓதி உலகெங்கும் விதைப்பாள், பாரத போரினில் எளிதோ. சிவசு அயற்சியுடன் கண்களை மூடிக்கொண்டான். பாரத போரினில் எளிதோ. மறுபடி சொன்னான். இம்சை படப் போகிறாய் பெண்ணே. அடிபட்டு நசுங்கப் போகிறாய். இலக்கு இன்றி எங்கோ விழுந்த அம்பு போல போய்விடப் போகிறாய். நான் இட்டு நல்லறி விழந்த காமம் வில்லுமில் கனை போல செயற்படவே. காமம்தான் இது. மெல்லிய காதல் போர்வையில் போத்திக் கொண்டு வருகிறது. பாரத போரெனில் எளிதோ. சரிந்து சுவரோரம் சற்று நேரம் உட்கார்ந்தான். கீழே இறங்கி ஜனங்களுடன் கலந்து கொண்டான். கலங்கிய கண்களும் சோர்வு தட்டிய முகமுமாய் இருக்கும் அவனை அகல்யா வியப்புடன் பார்த்தாள். வத்சலா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு விட்டு எல்லாரும் தூங்கியதும் சமையலறை விளக்கை போட்டு ஜன்னலோரம் உட்கார்ந்தாள். அது வரைக்கும் இந்த பகுதியில பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு அடுத்த பகுதியில பார்க்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது விடிஎல் பிளாக்ஸ் விடிஎல். நன்றி, வணக்கம்.